கோபாலரத்தினம் சார் அழைப்பதாக யாழினியிடம் ஒரு இளைஞன் வந்து கூறியதோடு அவளை அவரது அறைக்கு மிகவும் பணிவாக அழைத்து வந்து விட்டு சென்றான். கோபாலரத்தினம் அவள் வரவுக்காக காத்திருக்கிறார். அவளை கண்டதும் வாங்க மிஸ் யாழினி என்று அழைத்து பிளீஸ் என்று கை நீட்டி தன் முன் இருக்கும் இருக்கையை காண்பித்தார். அவள் தயக்கத்தோடு அவர் எதிரில் வந்து அமர்ந்தாள். மிஸ் யாழினி, எங்க வீட்டுல மொத்தம் 10 காலி இடங்கள், அதுல 9 பேரை தேர்வு பண்ணிட்டோம். கடைசி இடத்துக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இடத்துக்கு உங்களை தான் தேர்வு செஞ்சிருக்கோம். அவர் கூறியதும் மகிழ்ச்சியில் யாழினிக்கு தலைகால் புரியவில்லை. சார், என்னால நம்ப முடியல. 9 காலி இடங்கள் தான் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. 10 காலி இடங்கள் இருக்கு. இன்னைக்கு 9 காலி இடங்களுக்கான நேர்முக தேர்வு தான் நடக்குது. ஆனா என்னுடைய மகன் 20ஆம் தேதி நடக்க இருந்த அந்த நேர்முக தேர்வை கேன்சல் பண்ணிட்டான். என்னுடைய மகன் தான் அந்த இடத்துக்கு உங்களை தேர்வு செஞ்சிருக்கான். யாரு? கௌதமா? அவர் இங்கேயா இருக்காரு? அவள் விழிகள் அறை முழுவதும் ஓடியது. சிரித்தவர், கௌதம தேடுறீங்களா மிஸ் யாழினி என்று கேட்டார். ஆம் என்று அவள் தலையசைக்க, சாரி, அவன் இந்த ரூம்ல இல்ல, அவனுடைய ரூம்ல இருக்கான். ஆனா இங்க நடக்கிற எல்லாத்தையும் லைவா பாத்துட்டு இருக்கான் என்று கூற அவள் லேசாக நெளிந்தாள். சுடிதார் துப்பட்டாவை அவள் கைகள் அவளையும் அறியாமல் சரி செய்தது. நேர்முக தேர்வுக்காக நீங்க என்னுடைய ரூமுக்குள்ள வந்ததும் கௌதம் என்ன கூப்பிட்டு 20ஆம் தேதி நடக்க இருக்கிற நேர்முக தேர்வை கேன்சல் பண்ணிடுங்கப்பா, அதுக்கு சரியான ஆள் யாழினி தான், அவளை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனாலதான் உன்கிட்ட எதுவும் கேட்காம நீ நீட்டின ஃபைல மட்டும் பார்த்துட்டு உன்னை அனுப்பிட்டேன். இனி மிஸ் யாழினி, உங்க வேலை என்னன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் ரிஸ்கான வேலைதான், எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமும் கூட. ஆனா அவனுடைய விருப்பத்துக்கு தலையசைக்க வேண்டிய கட்டாயம். அவரது முன்னுரையே அவளது வயிற்றில் புளியை கரைத்தது. கௌதமோட செக்ரட்டரி வேலையா இருக்குமோ? அதுனா கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா வேற வழி இல்ல. கடன் அடைகிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்க வேண்டியதுதான் மனதில் நினைத்தவள். சொல்லுங்க சார், என்ன வேலை? என்னுடைய மகனுக்கு மனைவியா இருக்கிற வேலை. அவர் கூறி முடிப்பதற்குள் சார் என்று கத்தியை விட்டாள். சாரிமா, உன்கிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒரு பொண்ணு அவனை ஏமாத்திட்டதால எல்லா பொண்ணுங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டான். யாரையும் மனைவின்ற இடத்துல நம்பிக்கையா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றான். வேணும்னா மனைவின்ற வேலைய நல்ல ஒரு பொண்ணா தேர்வு பண்ணி குடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அவளை எனக்கு எப்ப பிடிக்கலையோ அப்ப போக சொல்லிடுவேன். என்னுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கிற ஒரு பொண்ணை தேர்வு செஞ்சு எனக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு வைங்க. சம்பளமா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். இப்பதான் அந்த வேலைக்கு நீங்க போதும்னு அவனே முடிவு பண்ணிட்டான். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு.